வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வரலாறு காணாத அளவில் வெற்றி பெற செய்வோம். காமராஜர் நகர் பாஜக நிர்வாகிகள் சூளுரை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதி பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி ஆதரவு திரட்டினார். இந்த கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் அனைவரும் ஒரு மனதாக எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்களித்து வரலாறு காணாத அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என சூளுரைத்தனர். தொடர்ந்து பேசிய கர்நாடக பாஜக பொறுப்பாளர் பிரசாத் ஜி, ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வெற்றி உறுதி. பாஜக நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைத்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் நான் பார்த்தவரை பெரிய வளர்ச்சி இல்லை. தனியாக எதையும் சாதிக்க முடியாது. கூட்டணியின் மூலமே சாதிக்க முடியும். வெற்றி பெறும் வரை ஓய்வின்றி பணியாற்றுவேன். எல்ஜேகே கட்சி உறுப்பினர்கள் 30 தொகுதிகளிலும் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். காமராஜர் நகர் தொகுதியில் ஒவ்வொரு திட்டமும் செயல்படுத்தப்படும். இந்தியாவின் வளர்ச்சியில் பாஜகவின் பங்கு மிக முக்கியமானது. எனவே கூட்டணி கட்சியான நீங்கள் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ரிச்சர்ட் ஜான்குமார், அசோக் பாபு, பாஜக மூத்த தலைவர் அன்பு செல்வம், தொகுதி பொறுப்பாளர் தாடி பாலாஜி, மொபைல் சரவணன், தொகுதி தலைவர் ஜெயக்குமார், பிரகாஷ் ராஜ், எல்ஜேகே தொகுதி தலைவர் கோகுல கண்ணன், முழு நேர ஊழியர் மணிதரன் மற்றும் பொது செயலாளர்கள் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் மற்றும் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அப்பா பைத்திய சுவாமிகள் ஆலயத்தில் நடத்திய சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். பின்னர் சாமி தரிசனம் செய்த அவருக்கு பூஜை நிறைவுக்கு பின் பிரசாதம் வழங்கி முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் பூஜையில் பயன்படுத்தப்பட்ட எலுமிச்சை பழங்களையும் வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். நெல்லித்தோப்பில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட நவீனா கார்டன் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது திமுக மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடன் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அதிக அளவில் பங்கேற்று வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பொதுமக்களிடம் திமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதிகளில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. நெல்லித்தோப்பில் ஜெயக்குமாருக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர பிரச்சாரம், பூஜையுடன் தொடக்கம். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக காமராஜர் பிள்ளைத்தோட்டம் பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது மகளிர்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
பாசத்தால் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட பெத்துச்செட்டிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியநாதன், கடந்த 16 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றேன். தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திக்கும் வேட்பாளர் நான் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்த போதிலும் தொகுதியின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுள்ளேன். எனது பணியை பற்றி மக்களிடமே கேட்டறியலாம் என்றார். மேலும் நான் செல்லும் இடமெல்லாம் மக்களிடமிருந்து மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகிறது. பணத்தின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. மக்களின் பாசமும் நம்பிக்கையும் தான் முக்கியம். அந்த பாசத்தால் மக்கள் மனதில் நான் இடம் பிடித்துள்ளேன் எனவும் தெரிவித்தார். இந்த பிரச்சாரம் அப்பகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் உற்சாகப்படுத்தியது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து பெத்துச்செட்டிப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்பு மனுவையும் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துச்செட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள நகர் பகுதிகளில் மற்றும் சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து பெத்துச்செட்டிப்பேட்டையில் உள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் வி.பி.எஸ். ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மாரியம்மன் நகர் பகுதியில் ஆலயத்தில் பூஜை செய்த பின் திமுக வேட்பாளர் வடிவேல் நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்து பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட மாரியம்மன் நகர் பகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து தேர்தல் பணிகளை தொடங்கி வடிவேல் பொதுமக்களின் ஆதரவை பெற இறைவன் அருளை நாடினார். தொடர்ந்து திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். மக்களும் ஆரவாரத்துடன் வரவேற்று தங்கள் குறைகளை முன்வைத்து தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி கரிக்கலாம்பாக்கத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக மோகன்தாஸ் தேர்வு செய்யப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதில் நேற்று மாலை ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று கடந்த ஆட்சி காலத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இளங்கோவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் இளங்கோவன் நேற்று மாலை மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம்பேட் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் வாக்காளர்களிடம் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிப்பதற்கும், மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்திடவும், அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சைகள் அளித்திடவும், தொகுதியில் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்திடவும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என திட்டங்களை விளக்கி விவசாய சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா இன்று முத்துப்பிள்ளைபாளையம் கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திமுக மாநில அமைப்பாளர் இரா. சிவா அவர்கள் இன்று அத்தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைபாளையம் கிராமத்தில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். முத்துப்பிள்ளைபாளையம் கழுத்துமுத்து மாரியம்மன் கோவிலில் பூஜை செய்து பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக வேட்பாளர் இரா. சிவா அவர்கள் அந்த வார்டுக்குட்பட்ட புதுநகர், புத்துக்கோவில் வீதி, ஜி.என். பாளையம், வெண்ணிசாமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் செய்த வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டும் துண்டு பிரசுரம் வழங்கியும் வாக்குகள் சேகரித்தார். பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்ததுடன் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் பலர் உடனிருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் காங்கிரஸ் கட்சி சார்பாக கை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எதிர்வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் போட்டியிடுகிறார். அதனை முன்னிட்டு சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கோரிக்கை வைத்து வாக்கு சேகரித்தார். உடன் மணவெளி தொகுதி அனைத்து நிலை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாவாணர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் திருக்கோவில், ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்ட முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, 4ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் நாராயணசாமி ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக டாக்டர் நாராயணசாமி அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று பாவாணர் நகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் வீடு வீடாக சென்று டாக்டர் நாராயணசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
மணவெளி தொகுதி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளராக போட்டியிடும் சபாநாயகர் செல்வம் இன்று சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் வீடுதோறும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவ்வாக்கு சேகரிப்பின் போது மணவெளி சட்டமன்ற தொகுதியில் தான் செய்த வளர்ச்சி பணிகள் அடங்கிய நோட்டீஸை வழங்கியும் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகள் எடுத்து கூறியும் வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பாஜக கட்சியினர், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர், அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் சிவசங்கரன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் சிவசங்கரன் இன்று பாவாணன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவர் கடந்த 5 வருடமாக சிவசங்கரன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் செய்த மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி சுமார் 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். Republican Party of India supports National Democratic Alliance. Republican Party of India supports National Democratic Alliance. With the approval of Puducherry State President S. Gnanamurthy, party executives handed over a letter of support to BJP President V.P. Ramalingam. The Republican Party of India has extended its supports to the National Democratic Alliance in the Puducherry Assembly General Election, and the executives handed over a letter of support to BJP President V.P. Ramalingam with the approval of State President S. Gnanamurthy. The Union Cabinet of the National Democratic Alliance, led by the Honorable Prime Minister of India, Honorable Mr. the Republican Party of India, Puducherry State, under the national leadership of Ramdas Athwal, is happy to announce that it supports the National Democratic Alliance in the upcoming Puducherry State Legislative Assembly General Election with the approval of the letter of approval from the Republican Party of India, Puducherry State President S. Gnanamurthy. The party executives met the BJP State President V.P. Ramalingam in person and presented the letter of support. Party executives Ajit, Velmurugan, Anu Selvam, Ashok Kumar, Karthigeyan, Pratap Arun, Ravi, Vishnupriyan, Hari, Prakash, and various team leaders, including the party state in charges, attended the event and presented the letter of support. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உடையார் தோட்டம், அப்துல் கலாம் குடியிருப்பு மற்றும் வானரப்பேட்டை, தாவீதுப்பேட்டை, எல்லையம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி வேட்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உடையார் தோட்டம், அப்துல் கலாம் குடியிருப்பு மற்றும் வானரப்பேட்டை, தாவீதுப்பேட்டை, எல்லையம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி வேட்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகளிர் பொதுமக்கள் அவரை பாராட்டி வாழ்த்தினர்.
அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஐயப்பன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதில் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அலுவலகம் இன்று காலை திறக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் முன்னிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான ஐயப்பனை வெற்றி பெற செய்ய கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டுமென கூறினார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராமு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் சார்பில் வேட்பாளரான ராமு தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜாராம் நகர், ஆனந்தா நகர், திருமலைவாசன் நகர் ஆகிய பகுதிகளில் சமூக சேவகரும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருமான ராமு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். இதில் மணவெளி தொகுதியின் தலைவர் வசந்தகுமார் மற்றும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், மேலும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டு நகரின் ஒவ்வொரு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி தமிழக வெற்றிக் கழக விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரியில் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஊர் நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் முப்பெரும் தேவி அருளை பெற்றிடவும், குடும்ப சுபிட்சை அடைந்திடவும், திருவிளக்கு குலவிளக்கு பாரம்பரியத்தையும் வலியுறுத்தும் வகையில் விளக்கு பூஜை நடைபெற்றது. லக்ஷ்மி கடாட்சம் வேண்டி திரளான பெண்கள் விளக்கு பூஜையில் பங்கேற்று தங்கள் குடும்பம், ஊர் மக்கள் உட்பட அனைத்து உயிர்களும் நலம் பெற வேண்டி பூஜையில் பங்கேற்றனர். இந்த பூஜையில் ஜெகநாதன் சுவாமிகள் தலைமையில் குலவிளக்கு விளக்கு பூஜை நடைபெற்றது மற்றும் கோவில் நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர். முன்னதாக முதலியார்பேட்டை உழந்தை கீரப்பாளையம் நால்வர் நற்றமிழ் மன்றம் சார்பில் இதன் அமைப்பாளர் ஜெயமூர்த்தி ஏற்பாட்டில் 12 திருமுறையினை கோவிலுக்கு தானமாக வழங்கினார். விளக்கு பூஜை நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கப்பட்டது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தனது ஆதரவாளர்களுடன் தாமரை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக, அமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் பாஜக கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.